ஹாய், ஹலோடா. நான் ஜாஸ்மின். இப்போ OT7 எஃப்எஃப் மாமா பையன், அத்தை பொண்ணு. இது போட சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. சாரி லேட்டா போடுறதுக்கு. என் சேனல்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த சேனல் கிடையாது. செகண்ட் சேனல். அதில் வந்து வெறும் பிஎல்எஃப்எஃப் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கிறேன். அதில் வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அதனால தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. உறவுகள் எஃப்எஃப் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ஏற்கனவே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சனால அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். சாரி ஃபார் லேட். இப்போ நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். அப்படியே சர்ச்சை தான் காட்டுறோம். அங்கே 7 பாய்ஸ்மே லைனாக நிற்கிறாங்க. ஆனால் யாருடைய ஃபேஸ்லையுமே ஸ்மைல் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 7 பேரும் லைனாக நிற்கிறீங்க. உங்கள் 7 பேர் ஃபேஸ்லையுமே ஸ்மைல் கிடையாது. அப்படியே கண்ணீர் அப்படியே கொட்டிகிட்டே இருக்கு. சில பேர் கோவமா இருக்கிறீங்க, சில பேருக்கு அழுகையே வருது. ஷகுன் பக்கத்துல தான் ஆருஷி நிக்கிறா. ஆருஷிக்கு ரொம்ப அழுவுது. ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுவுற மாதிரி இருக்கு. ஷகுன் திரும்பி பாக்குறா. கிட்ட போய் எதுக்கிட்டே அழுவுற? அழுக வருது ஷகுன். நமக்கு இப்படியா? நினைச்சு கூட பார்க்கல ஷகுன். நம்ம அழுவ கூடாதுடி. அவனுங்களை அழுக வைக்கணும். எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க பத்தியா? வேற நம்ம பேரண்ட்ஸ் வேற சப்போர்ட் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ அவங்களுடைய கையை பிடிச்சி யாரோ அப்படியே திருகிற மாதிரி இருக்கு. வழியில என்னம்மா அமைதியா நிக்க மாட்டியா? இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அறிவில்லை ஷகுன் உனக்கு? உங்களை உங்களெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்படி சொல்லும்போது அவ்வளோ கோவம் வருது. அப்படியே நின்று சுகாவை தான் பாக்குறா. சுகா ஷகுனை பார்க்கவே இல்லை. அவருக்கு அவ்வளோ கோவமா இருக்கு. அவர் பேண்ட்ல 2 பக்கமும் அப்படியே கையை விட்டுட்டு வேற எங்கேயோ வந்து பார்த்துட்டே நிற்கிறாரு. ஓ, சின்னதா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிக்கிறா. தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்கார்றா. பார்த்தா கேர்ள்ஸ் 3 பேருமே அப்படியே அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா ஆருஷியோட ஹேரை பிடிச்சி அப்படியே வந்து ஸ்லாப் பண்ற சீன் தான். இப்போ வந்து ஷகுன் பார்க்குற. அம்மா செக் பண்றீங்க? ஐயோ எனக்கு வந்து தலை வலிக்குது. வலிக்கும் எனக்கு தலை வலிக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா தான் ஓங்கி பலார்னு ஒன்று ஷகுனுக்கு வைக்கிறாங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கிறீங்க? இங்க இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லி அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறா. அங்க 3 பேரும் அப்படியே அமைதியா அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. வைஷு, காஹிரா எல்லாருமே ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. இதுல கொஞ்சம் போல்டா இருக்குது சொன்னா ஜானு மட்டும்தான். அப்படியே அவளுக்கு கோவமும் வருது, அழுகையும் வருது. ஆனா அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. எல்லாருடைய ஃபேஸையுமே பாக்குறா. ஷா அழுது அழுது அவ அப்படியே ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ ரெட்டிஷா இருக்குது. அம்மா எதுக்குமா அவளை அடிக்கிறீங்க? அவ்வளோ அடிக்காதீங்கம்மா. அடிக்காம உங்களுக்கு என்ன தண்டி பண்றது? என்ன பண்றது? குடும்பம் மானத்தையே வாங்கிட்டீங்கல்ல, அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஏய் எங்கடி போனீங்க? அம்மா ரித்து எங்க போனீங்கன்னு கேட்டேன். எவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்றீங்களா? அம்மா அம்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவுட்டிங் போனேம்மா. யார் கூட போனேன்? உங்க மாமாங்களோட போனியா? இல்லைம்மா இல்லையே. இல்லையே அவங்களுக்கு தான் நாங்கள் போகலையே. உன்கிட்ட கேட்கல. உன்கிட்ட கேட்குறப்ப மட்டும் நீ பதில் சொல்லு. எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவளோட அப்படியே சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சி பெயின் ஆகுற மாதிரி அவ்வளோ டைட்டாக கிரிப்பாக பிடிக்கிறாங்க. அப்பா அப்பா வலிக்குதுப்பா வலிக்குதுப்பா. ஏன்ப்பா அப்படி பிடிக்கிறீங்க? உங்களா அப்படியே கொலை பண்ணலாம் போல வருது. அண்ணா எதுக்கு அவனுங்களை அடிச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு என்னடா பண்றது? என்ன பண்றது? போச்சு மான மரியாதை எல்லாமே போச்சு. நிறைய குனிய வச்சிட்டானுங்களே அவனுங்க. சே நம்ம இங்கே அனுப்புறது பெரிய தப்பு. அதை தான் நான் அப்பலேருந்து சொல்கிறேன். எங்களை இங்கே அனுப்பாதீங்க. வாயை மூடு. கொலை பண்ணி தேவத்தில் புதைச்சிடுவாங்க அவனுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீந்தாண்டி. நீ மட்டும்தான் பா. நீதாண்டி. உன்னால தான் எல்லாமே. எங்களுக்கு ஒன்றுமே புரியலப்பா. இதெல்லாம் தெளிவாக சொன்னால் தானே புரியும். ஷகுன் அமைதியாக இரு. இல்லை இல்லை ஷாக்கா. எதனா சொல்லணுமா உனக்கு? உனக்கு அதெல்லாம் உனக்கு சொல்லி நாங்கள் சொல்லணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. காலையில் உங்களுக்கு மேரேஜ். என்னது? ஆமாம் மேரேஜா? யாருக்கு? யாருக்கு? யார் கூட மேரேஜ்? உங்கள் 7 பேருக்கும் உங்கள் மாமா பசங்க கூட மேரேஜ். மா பைத்தியமாம்மா நீங்கள்? பைத்தியம் கிடையாதுடி. பைத்தியம் கிடையாது. நீங்கள் இப்படியே விட்டா எங்களை பைத்தியமாக ஆக்கிடுவீங்க நீங்கள். எதனால எங்களுக்கு அவங்களோட மேரேஜ்?
என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய வாய்ஸே ஒரு மாதிரி அப்படியே ஆம், பதட்டமா மாறிடுது. இவ்வளவு நேரம் போல்டா பேசியிருந்துப்பா, இப்போ அவளுக்கு வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரே ரூம்ல இருந்தா மேரேஜ் பண்ணதான் செய்வாங்க. ஒரே ரூம்லயா? என்- எதுனா தெளிவா சொல்லுங்களேன். எனக்கு எனக்கு மண்டையோ குழம்புது. ம் நீ அந்த சுகா கூட ரூம்ல இருந்ததானே? சுகா கூடயா? நானா? நான் எப்படி? அப்போ யார் கூட வெளியே போனீங்க? நாங்கள் என் ஃப்ரெண்டு ஜாக்சன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வாயை மூடிடுறா. யார் கூட வெளியே போனீங்க? எவனோ கிளாஸில் போதை மருந்து கலந்து மயக்க மருந்து கலந்து உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ரூம் உள்ள யார் இருந்தா தெரியுமா? உன் மாமனுங்க இருந்தாங்கடி ஒவ்வொருத்தவங்க ரூம்லையும். இவ ரூமில் யார் இருந்தா தெரியுமா? அப்படியே சொல்லி ஷாவை காட்டி கேட்டாங்க. ஜின் இருந்தான். இவ ரூமில் ஆரம் இருந்தான். ஓ ரூமில் சுகா இருந்தான். சுகாவா? ஆமாம், ஓ ரூமில் சுகா இருந்தான். அப்புறம் இவ இருக்கா பாரு, இவ ரூமில் அப்படி சொல்லி அவன் முடியை பிடிச்சி ஷர்ட்டே இல்லாமல் ஜேஹோப் நின்னான். ஷர்ட்டே இல்லாமையா? அந்த அளவுக்குல உங்களை யார் ஃபஸ்ட்டு வெளியே போக சொன்னது? இங்கே வந்தோன்னே உங்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போச்சுல, கொஞ்சம் கூட மனசில் பயம் இல்லைல்ல? அம்மா நாங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோமா. நீங்கள் எந்த தப்பும் தான் பண்ணல. தப்பு பண்ணவங்க அதை உட்காந்துருக்காங்க பாரு 3 பேர். அம்மா சரிம்மா, நான் எங்களுக்கு சரி, நாங்கள் ரூமில் இருந்து மேரேஜ் பண்ண அதை விட அவளுங்க 3 பேரும் ஸ்கூல் படிக்கிறாங்கம்மா. அவளுங்களுக்கு எதுக்கு மேரேஜ்? அவங்க உங்களுக்கு மேலே போயிட்டாங்கடி. உங்களுக்கு தங்கச்சிங்க கிடையாது. உங்களுக்கே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ரூம் போட்டு குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காளுங்க. அப்படி சொல்லி வாயில கை வச்சுட்டு நிற்கிறான். இந்த விஷயம் மீதி இருக்க 3 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவ மட்டும்தான் லேட்டாக எழுந்திரிச்சிருப்பா. ஏன்னா இவ கிளாஸில் கொஞ்சம் அதிகமாகவே மயக்க மருந்து கலந்துருப்பாங்க. அதனால என்ன சொல்கிறீங்க? ஆமாடி, லவ் பண்ணுறாளுங்களாம். யார் தெரியுமா? இதோ இருக்கா பாரு, இதோ கடைசியா செல்லம் செல்லம்னு சொல்லி தூக்கி கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அவ ஜேகே கூட போய் பெட்டை ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கா. அது உட்காந்துருக்கா பாரு, அப்படி கல்லூலி மங்கியாட்டம். எல்லாம் உட்காந்து அழுகுறாளுங்க. அவ மட்டும் எப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா பார்த்தியா? அவ நெஞ்சு தைரியம் பிடிச்சவடி, உன்னைய மாதிரியே உன் தங்கச்சி. அவ யார் தெரியுமா? அந்த ஜிம்மின் இருக்கான் பாரு, அவங்க கூட போய் படுத்து எழுந்திரிச்சிட்டு வந்திருக்கா. அப்போ அப்போ வைஷு அயான் கூடயா? வைஷு வைஷு உங்களை மாதிரி தாண்டி. அவன் ஏதோ போதை மருந்து கலந்து வச்சானா, அதை மேடம் எடுத்து குடிச்சிட்டாங்களாம். ட்ரக்ஸ் குடித்த உடனே 2 பேரும் பெட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாம். அம்மா என்னம்மா? அதாண்டி எனக்கு புரியவே இல்லை. எனக்கு சுத்தமாக புரியலை. இந்த 7 பேரோட லைஃப்பும் ஒரே நாளில் இப்படி இப்படி கேள்விக்குறியாகவும் நான் நினச்சி கூட பார்க்கலடி. என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் 4 பேரும் சரியாக இருந்தால் தானடி அவளுங்களை நீங்கள் பார்த்துருக்க முடியும். நீங்கள் 4 பேருமே கூத்தடிச்சிட்டு சுற்றினா, அம்மா நாங்கள் சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வாயை மூடுங்க. நீங்கள் ஒழுங்கா அவளுங்களை உங்கள் பார்வையில் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு அவளுங்க 3 பேருக்கு இந்த நிலமை ஆயிருக்குமா? அம்மா அதுக்குன்னு அம்மா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த ஜேகேயோட வேலையை தான் இருக்கும். அவனுக்கு காயிராவை பார்த்தாலே பிடிக்காதும்மா. மூடுன்னா மூடணும். பா நாளைக்கு உங்களுக்கு அவங்க மேரேஜ். பா நாங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு எங்கள் லைஃப் நல்லா இருக்காதுப்பா. நீங்கள் நல்லா இருங்க, இல்லை நாசமாக போங்க. சரியா? எப்படியோ போங்க. பற்றி கவலை கிடையாது. எங்கள் குடும்பம் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே லீக் ஆயிடுச்சு. கேட்குறாங்க, என்னாச்சு உங்கள் பொண்ணுங்க ஹோட்டல் ரூம் வரைக்கும் போயிருக்காங்களா என்ன? அதுக்கு நீங்கள் மாமா பசங்க தானே கல்யாணமே பண்ணி வச்சிருக்கலாமான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கால் பண்ணி கேட்குறாங்க தெரியுமா? ரிலேஷன்லாம் சிங்கமாக இருக்கு. இப்படி மானத்தை வாங்கிட்டீங்களேடி. அம்மா அதுக்குன்னு மேரேஜ் தான், புரியுதா? இல்லைன்னா இதே இடத்துல தூக்கி போட்டு தொங்குங்கடி அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது அதை யோசிச்சுட்டு தான் அப்படியே அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அதை அப்படியே தொடச்சிட்டு நிமிர்ந்து பார்க்குறா. சுகா டெட் கிளார் விட்டுட்டு ஷகுனே பார்த்துட்டு இருக்கிறாரு. சி அப்படிங்கிறான் அவன். சி அப்படி சொல்லிட்டு அவன் மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிறான். இந்த பக்கம் வைஷு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் டயாங் வைஷுவை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறான். வைஷு அப்படியே லைட்டாக கண்ணை தொடச்சிட்டு நிமிர்ந்து பார்க்குறான்.
டயான் ஒரு மாரி பாவமா பார்க்குறான். அவளுக்கு அவ்ளோ கோவம் வருது. ஒரு மாதிரி "நீயா மாமா?" அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அவனுக்கு. அவனுக்கு ஒரு மாரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவன் அப்படியே அவ பார்வைய ஃபேஸ் பண்ண முடியாம அப்படியே தலைய கீழ குனிஞ்சுக்கிறான். மேரேஜ ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கா மேரேஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு ஜின், அப்புறம் வந்து ஷாக்கு தான் மேரேஜு. ஷாக்கு அவ்ளோ கோவமா இருக்கு. நம்ம லவ் பண்ணோம் தானே! நம்மகிட்ட ஒரு லவ் சொல்லியிருக்கலாம்ல. நம்மள பிடிக்காத மாரி நடந்துட்டு, நம்மகிட்ட ஏன் அவ்ளோ தப்பா நடந்துக்க பார்த்தாரு? "ம்மா ரிங் போடுமா." ம். அப்படியே சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ரிங் வந்து போடுறா. 2 பேருமே பார்த்துக்கல. கிஸ் பண்ண சொல்றாங்க. சும்மா பேருக்கு ஃபோர்ஹெட்ல கிஸ் அப்படியே டச் பண்ணாம அவர் லிப்ஸ் மட்டும் ஃபோர்ஹெட்ல போய் அப்படியே கிஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போ ஆரம், ரித்து தான். ஆரம்க்கா சுத்தமா மேரேஜ் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது இல்லையா ரித்து மேல. அப்புறம் இந்த மேரேஜ் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவ்ளோ கடுப்பா வந்து நிக்கிறாரு. ரிங்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிஸ் பண்ண சொல்றாங்க. ஆரம் எதுவுமே செய்யல. அவர் பாட்டுக்கு போய் நின்றுறாரு. என்ன கிஸ் பண்ண சொன்னா, "இல்ல இருக்கட்டும் ஃபாதர்" அப்படி சொல்லி அவங்களோட அம்மா தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சுகா, அப்புறம் ஷகுன், "பூடி அம்மா பூடின்னு" அப்படி சொல்லி அவள புடிச்சு வம்படியா புடிச்சு தள்ளுறாங்க. சுகா அவ்வளோ ஒரு திமிரா வந்து நின்னுட்டு இருக்கிறாரு. இப்போ "ரிங்கு போடு, ரிங்கு போடுறி" அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு சுகா தான் அவளுடைய கைய அவ்வளோ டைட்டா புடிச்சு ரிங்கு போடுறாரு. இப்போ ஷகுனும் இவன் கூட நம்ம லைஃபா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ரிங்கை வந்து போடுறா. கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அவரும் அந்த ரிங் போட்டார் இல்லையா அதே கையில் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கிஸ் பண்ணிவிட்டு அவர் போய் அப்படியே நிற்கிறாரு. இப்போது ஜெயஹோப், அப்புறம் ஆருஷி. ஆருஷி நிமிர்ந்து ஜெயஹோப் பார்க்குறா. ஆனால் ஜெயஹோப் ஆருஷியை பார்க்கவே இல்லை. எதுனா பார்த்தா எதுனா கேட்கலாம், ஏமாம்மா அப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஆருஷி கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் தான். ஏமாம்மா அப்படி பண்ணீங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவன் மனசில் கேட்கணும்னு தோணுது. ஆனால் அவர் நிமிர்ந்து கூட பார்க்கல. இப்போது அந்த ரிங்கை போட்டுட்டு ஆருஷியும் ரிங்கை வந்து போட்டுடுறா. இப்போ வந்து கிஸ் பண்ண சொல்கிறாங்க. நிமிர்ந்து இப்போ தான் ஜெயஹோப் ஆருஷியை வந்து பார்க்குறாரு. அவர் கண்ணெல்லாம் அவ்வளோ கலங்கியிருக்கு, கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்குறான். அவர் ஒரு மாதிரி விரக்தியாக ஸ்மைல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு கிஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தள்ளி நின்றுக்கிறாரு. என்னது எல்லாருமே இப்படி பண்ணாங்க, சும்மா இருங்க ஃபாதர் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து ரிலேஷன்லாம் யாரையுமே கூப்பிடல. இவங்க இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோதான், வேறு யாருமே கிடையாது. அதனால வேணாம், கம்பல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஜிமின், அப்புறம் வந்து ஜானு. ஜிமின் வந்து நிற்கிறாரு. ஜானுவும் போய் நிற்கிறா. ஜிமின் எதுவுமே சொல்ல ரிங் எடுக்கிறாரு, விரல போட்டு விடுறாரு. ஜானு ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. அவர் வேற எங்கேயோ பார்க்குறாரு. ஜானுவை பார்க்கவே இல்லை. ஜானு அந்த ரிங்கை வந்து போட்டுடுறா. ஷேர் பண்ணிங்கப்பா, எல்லாருமே எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. அவர் அப்படியே ஜானுவோட சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. ஹோல்ட் பண்ணி ஜானுவோட ஐஸே தான் பார்க்குறாரு. ஜானுவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜிமினை பார்த்துட்டே இருக்கிறா. லாங்காக அவர் ப்ரீத் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவர் இப்போ தள்ளி நின்றுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வைஷு, அப்புறம் டயாங். டயாங் சுத்தமாக வைஷு ஃபேஸ் பண்ணவே முடியல. வைஷு டயாங்கை தான் பார்த்துட்ருக்குறா. ஆனால் டயாங் வைஷுவை பார்க்கவே இல்லை. அவங்களும் வராங்க, எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. அவர் இப்படிலாம் கிஸ் பண்ண மாட்டார். அவர் எதுனா ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்து அப்படியே கிஸ் பண்ணுவார். அப்படி சொல்லும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. "வா" அப்படி சொல்லி அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்து திரும்பிக்கிறாரு. இப்போது வைஷுவோட சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. ஹோல்ட் பண்ணி வைஷுவை தான் பார்க்குறாரு. வைஷு கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. அழுது அழுது ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவரும் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு தள்ளி நின்றுக்கிறாரு. இப்போது நெக்ஸ்ட் ஜங்குக், அப்புறம் காஹிரா 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. விறுவிறுன்னு வராரு. காஹிராவோட கையை அப்படியே எடுத்து
ரிங் போட்டு விடுறாரு. இப்போ கைய நீட்டிட்டே நிக்கிறாரு காஹிரா. அவங்க கையெல்லாம் அப்படியே நடுங்குது. என்னன்னு சொன்னா, ஜங்குக்க பத்தி நல்லாவே தெரியும் அவளுக்கு. அவன் எந்த மாரி வந்து நடந்துப்பான்ட்டு. இப்போ மேரேஜ் வேற ஆயிடுச்சுன்னா, நம்மள என்னம்மா பாடுபடுத்துவான் அப்படின்னு சொல்லி, அவளுக்கு ரொம்ப பயமா இருக்குது. அப்படியே கை நடுங்குனபடியே அப்படியே ரிங்க அவருடைய ஃபிங்கர்ல அப்படியே போடுறா. அவரு பார்த்துட்டே இருக்கிறாரு. அவ கை நடுங்குறத. அந்த கைய அவ்ளோ டைட்டா பிடிக்கிறாரு. நிமிர்ந்து வந்து காஹிரா ஜங்குக்க பார்க்குறா. "ஒழுங்கா ரிங்க போடு. ரிங்க கீழ விழுந்துச்சு. அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு. அவ பயந்துட்டே அந்த ரிங்க வந்து போடுறா. போட்டு முடிச்சதுதான் அப்படியே சீக்ஸ ஹோல்ட் பண்ணி லிப்ஸ்லயே ஒரு கிஸ்ஸு, ஒரு பெக் மாரி குடுத்துட்டு தள்ளி வந்து நின்றுறாரு. இந்த சீன அப்படியே கட் பண்ணோம்னு சொன்னா, வீட்ல தான் ஒன் சைடு பாய்ஸ் நிக்கிறாங்க. இன்னொரு சைடு கேர்ள்ஸ் நிக்கிறாங்க. நடுவுல அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா தான், "மச்சான் நான் சொன்னது புரியுது மச்சான். பேசிடலாம் இப்ப இங்கேயே வச்சு. இதோ இதோ பாருங்கடா" அப்படி சொல்லி அவங்க ஃபேஸ் பார்க்க கூட அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்ல. "நீங்க எப்பவும் போல அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கங்க. கேர்ள்ஸ் எல்லாருமே இங்கேயே இருக்கட்டும். படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நீங்க உங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? அதுக்கு நீங்க மேரேஜ் பண்ணாமயே இருந்திருக்கலாமேப்பா. நீங்க அந்த மாரி தானே நடந்துக்கிட்டீங்க. ரொம்ப நல்ல பசங்களா நீங்கலாம். அப்பா, நீங்க எங்கள ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் உங்கட்ட பேசல சார். நான் சொன்னது சொன்னதுதான். புரியுதா? மீதி இருக்க துணிலாம் உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரும். நீங்க எல்லாம் அங்கேயே போயிடுங்க. அங்கேருந்தே காலேஜ் போங்க. கேர்ள்ஸ்லாம் இங்க இருப்பாங்க. இங்கேருந்தே உங்க காலேஜ் போவாங்க. முக்கியமான விஷயம். காலேஜ்ல வச்சு நான் பேசுறதுனால இவளுங்கள எதனா டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான் உங்களெல்லாம். புரியுதா? உங்கள எதுவும் பண்ண மாட்டேன். உங்க அம்மாங்கள கழுத்த புடிச்சு வெளிய தள்ளிடுவேன். ம். ஏன்னா நீங்கலாம் எதுக்குமே அசைய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உயிர்ல. அவ்வளவுதான். அன்னைக்கே உங்க அம்மாவுக்கும் எனக்கும் முடிஞ்சுச்சு. புரியுதா? கப்பு சிப்புன்னு சொல் பேச்ச கேட்டுட்டு, படிப்ப முடிச்சுட்டு, அவங்களுக்குன்னு ஒரு மிஷன் இருக்கும்ல. பிசினஸ பார்த்துக்கணும், இல்ல இத சாதிக்கணும், அந்த துறையில சாதிக்கணுன்ட்டு. அவ லைஃப்ல செட்டில் ஆனதுக்கப்புறம், அவன் அவன் பொண்டாட்டிய கூட்டு போய் குடும்பம் நடத்துறீங்க. புரியுதா? இது கூடால வேற எவளையாவது லவ் பண்றேன், டேட் பண்றேன்னு சுத்துனீங்க, கொலை பண்ணி புதைச்சிடுவேன். ம். போ கிளம்பு அப்படிங்கிறாங்க. 7 பேருமே ஒருத்தவங்க பேசிக்கவே இல்ல. நேரா பைக் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. சில பேரு வீட்டுக்கு போறாங்க. சில பேரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு பீச்சு, பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யாரு கூடயுமே பேசிக்கல. டயாங் ஜங்கு கூட பேசிக்கல. ஜிமின் கூட பேசிக்கல. அதே மாரி இவங்க 4 பேருமே ஏன்னா வந்து சுகா, ஆரம் வந்து போராடியிருப்பாங்க மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா ஷ் அம் அ ஜின் அப்புறம் வந்து ஜெஹோ மேரேஜுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பானுங்க. அ அதனால வந்து அவனும் கூட அவன் பேச மாட்றான். இந்த மாரி அவங்களுக்கே புடிக்கல. யாரு கூடயுமே யாருமே பேசல. அவங்கவங்க அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்படியே தான் புதுசா ஒரு மேட் கூட வந்து அங்க அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவைன்னா, அவங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் கேர்ள்ஸ் அவங்க அம்மா, அப்பா கெளம்புறாங்க. கேர்ள்ஸ்ட்ட அவங்க பேரண்ட்ஸ் பேசவே இல்ல. ஷா வந்து, "அம்மா, அம்மா உன் மேல கோவம் இருக்குதான். உன் மாமா பசங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஆனா கல்யாணம் பண்ணியிருந்த அந்த விதம் தான் எங்களுக்கு சரியா படல. நாங்க வந்து உங்களோட முழு விருப்பத்தோட தான் உங்க லைஃப் பார்ட்னர வந்து நாங்க தேர்ந்தெடுக்கணும்னு நெனச்சோம். ஆனா, உங்க லைஃப் இப்படி அமையும். அதுக்கும் காரணம் நீங்க தான். நாங்கலாம் காரணம் கிடையாது. உங்கனால தான் உங்க லைஃப் இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு படிப்ப முடிங்க. அதுக்கப்புறம் உங்க மாமாங்க தானே! நீங்க வந்து அவங்கள திருத்தி, அவங்க கூட லைஃப்ப வந்து நல்லபடியா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பப்போ நாங்க வந்து பார்க்குறோம். சரிண்ணே நாங்க கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு, அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேரும், அவங்க மச்சாங்க 4 பேருமே வந்து கிளம்பிர்றாங்க. இப்போ கேர்ள்ஸ் என்னன்னு சொன்னா, ரூம் இந்த 4 ரூம்ஸ்லயுமே அப்படியே ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. யாருமே யார் கூடயுமே சரியாவே பேசிக்கல. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு மாரி உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னே புரியல. அ இவங்க 3 பேர்ட்டயுமே வந்து பேசலான்னு சொன்னா, நாங்க எதுவும் பேச விரும்பல. அப்படி சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. "ஜங்குக் உங்கள எதுனா கம்பல் பண்ணானா? உங்கள எதுனா ஃபோர்ஸ் பண்ணானான்னு ப்ளீஸ் அவரு இதுக்கு மேல என் ஹஸ்பண்ட்.
அவரை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல அப்படி சொல்லி காஹிரா சொல்லிடுறா. இப்படியே தான் அவங்க லைஃப். சில நேரம் ஒரே ரூமை ஷேர் பண்ணிப்பாங்க, சில நேரம் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தனியாக போய் ஒரு ரூமில் போய் அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க பாய்ஸோட அம்மாவும் அவங்களுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்பலாம் கம்பல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த 1 வீக்குமே போயிருந்துருக்கோம். 1 வீக் கழிச்சு காலேஜ். இப்போது கேர்ள்ஸ் அப்புறம் பாய்ஸ் 2 பேருமே காலேஜில் ஒன்றா தான் என்ட்ரி ஆகுறாங்க. கேர்ள்ஸோட கார் வந்து உள்ள என்ட்ரி ஆகுது. அதே டைமில் பாய்ஸும் அவங்க பைக்கில் அந்த காலேஜ் உள்ள அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. அந்த காரை விட்டு இறங்கும்போது கேர்ள்ஸ் பாய்ஸ் நிற்கிறத பார்த்துறாங்க. கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ கோவம் வருது. 4 பேருக்குமே அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்குறாங்க. ஆருஷி ஜெயஹோப்பை பார்க்குறா. ஜெயஹோப் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக. கோவமாகவும் இல்லை, ஒரு மாதிரி அழுத மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. அவளுக்கு அந்த அந்த கோவமாக பார்க்குற பார்வை போய் ஏன் ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு, நம்ம தானே கோவமாக இருக்கணும் அப்படின்ட்டு நிமிந்து இப்போ ஜெயஹோப் வந்து ஆருஷியை பார்க்குறாரு. எதுவுமே பண்ணல, அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு நான் கிளாஸ்க்கு முன்னாடி போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இவங்க 6 பேரையும் விட்டுட்டு அவர் முன்னாடி போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஆருஷியை பார்த்து ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறாரு. அது ஒரு மாதிரி அவளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன் என்னாச்சு, அவர் மேலே தானே தப்பு, அம்மா அப்பா எல்லாம் சொல்கிற மாதிரி அவர் மேலே தானே தப்பு, நம்ம மேலே தப்பு இருக்கிற மாதிரி நம்ம ஏன் அப்படி பார்த்துட்டு போகிறாரு, என்ன விஷயம் இருக்கும், வேற ஏதோ விஷயம் இருக்குமா என்ன அப்படி சொல்லி யோசிச்சுட்டே வரேன். அருஷி சொல்லு ஷாக்கா, என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு வரேன். ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருக்கு, அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் ஆகுதுக்கா. அதெல்லாம் நீ இன்னும் மைண்டில் எடுத்துக்காத, ஏதோ ஒன்று லைஃப்பில் என்னமோ நடந்துச்சு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி, அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படி சொல்லி ரித்து வந்து சொல்லிட்டு அரிசிக்கு அப்படியே கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி அப்படியே அவங்க 2 பேரும் அவங்க கிளாஸ்க்கு வந்து போயிட்டுருக்குறாங்க. எப்படின்னு சொன்னால் ரித்துவும் அப்புறம் வந்து அரிசியும் ஒரு கிளாஸு, அப்புறம் ஷகுன் வந்து ஒரு கிளாஸு. அவங்கவுங்க கிளாஸில் போய் அவங்கவுங்க உட்காந்துடுறாங்க. இப்போது 3 பேருமே ஸ்கூலுக்கு போயிருந்துருப்பாங்க. ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கூட ரொம்ப வந்து பேசல. என்னாச்சு, ஏன் 1 வீக்காக வரல அப்படின்னு சொல்லி அவங்க மிஸ் எல்லாம் கேட்குறாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரோஸ் வந்து ஏய் காஹிரா, உன் ஃபிங்கரில் என்ன, இது என்ன வெட்டிங் ரிங்கா? இல்லை சும்மா, இல்லையே இது வெட்டிங் ரிங் மாதிரி இருக்கு, கை விடு ரோஸ். என்னன்னு சொல்கிறீ, மேரேஜ் ஆயிடுச்சான்னு உங்களுக்கு? இல்லை அப்படி சொல்லி ஜானு சொல்கிறா. இல்லை உன் கையிலே ரிங் இருக்குது, எதுவும் மறைக்கிறீங்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர், நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் சொன்னேனா? இல்லைல்ல, என்னடி இப்படி பேசுகிறீங்க, ப்ளீஸ் எங்களை தனியாக விடுங்க, கேட்காதீங்க. ஏய் அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க ரோஸ்? ஒன்றும் இல்லை மிஸ், உன் ப்ளேஸில் போய் உட்காரு அப்படி சொல்லிடுறாங்க. ரோஸ் அப்புறம் ஜெனி 2 பேருமே அவங்க மேரேஜ் தாண்டி பண்ணியிருக்காளுங்க, ஆனால் கேட்டால் சொல்ல மாட்டாளுங்க. ஃபேஸ்லாம் பாரு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டல்லாக வீக்காக இருக்கிற மாதிரி இல்லை. ஆமாடே, ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படி சொல்லி அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. பார்க் இப்போ தான் வந்து வந்திருப்பாரு. வந்து அவங்க 3 பேரையுமே பார்க்குறாரு. அவனை பார்த்தாலே அவனுக்கு கோவம் வருது. ஏன்னா அவனால் தான் இவங்களுக்கு இந்த நிலமை. அவன் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து தெனாவட்டா வந்து உட்கார்றான். அந்த பக்கம் ஆரம் அப்புறம் வந்து ஜெஹோ சொல்ல ஆரம், ஏன் நீ இவ்வளோ அப்செட்டாக இருக்க, அதை விட்டு மூவ் ஆக மாட்டியா? ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட்டேன்டா, வீட்டை அதை பற்றி பேசாத, கொஞ்ச நாள் சரியாயிருவேன் நான் நினைக்கிறேன். இல்லைடா உன் ஃபேஸே ஒரு மாதிரியாக இருக்கு, இட ஆரம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி ஜெஹோப் வந்து ஆரம்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறத அப்புறம் ஷகுன் 2 பேருமே அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறாங்க. அப்படியே முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. ஜெஹோப் வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. என்னடா எப்படி இப்படி ஸ்மைல் பண்ணுற, ஒரு மாதிரி விரக்தியா? இல்லை, தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆரம். ஜெஹோப், நீ இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லைடா, எப்போவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பியே. ஸ்மைலா இனிமே என் லைஃப்பில் திரும்ப வருமா என்னன்னு தெரியல. சரி, எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ண பிடிக்கல, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடா, காலேஜ் விட்டு வெளியா? இல்லை, நான் கொஞ்சம் லைப்ரரி வரைக்கும் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஜெய்ஹோ, நான் வேணா வரட்டா? இல்லை ஆரம், இருக்கட்டும், நீ கிளாஸு கவனி அப்படி சொல்லிட்டு ஜெய்ஹோப் வந்து எழுந்திரிச்சு போயிடுறாரு. அந்த பக்கம் கிளாஸில் சுகா அப்புறம் ஜின்.
சுகா என்னமோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. சுகா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டே இருக்கிற? ம், ஒரு வாரம் கழிச்சு தான் என்கிட்ட பேசணும்னு தோணுதா? இல்லடா, கொஞ்சம் மைண்ட் அப்செட். டேய், உனக்கு ஏன்டா மைண்ட் அப்செட்டு? நீங்க விருப்பப்பட்டு தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட. என்ன சொல்றடா? எனக்கு தெரியும்டா நீயும் ஷாவும் ஒருத்தன் லவ் பண்றீங்கன்ட்டு. டேய், இல்ல, இது ஒரு நல்ல சான்ஸா நினைச்சு யூஸ் பண்ணிட்டல. அதுல எங்க எல்லாரும் லைஃபை நீ பணைய வச்சுட்டல. அப்படி இல்ல சுகா. இல்ல, இருக்கட்டும் ஜி. உனக்கு ஷாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ பண்ணியிருக்கலாம். அதுக்கு விருப்பமே இல்லாம எங்க எல்லாரும் லைஃப் என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுடா. புரிஞ்சுக்கடா. என்னடா புரிஞ்சுக்குது? தப்பு பண்ணது அவளுங்கடா. தண்டனை அனுபவிக்கிறது நம்பலாம். சரி, நான் ஒத்துக்கிறேன். நம்ம பிரதர்ஸ் 3 பேரும் தப்பு பண்ணாங்க தான். சரி, தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்குலாம் கொடுக்கணும். எனக்கும் ஆரம்பிக்கும் இந்த மேரேஜ்ல சுத்தமா விருப்பம் இல்லை ஜி. எனக்கு அவ்வளோ சுத்தமா பிடிக்காது ஜி. இப்படி லைஃப் லாங் ஃபுல்லா அவளோட எனக்கு ஷேர் பண்ண முடியும்? யோசிச்சு பார்த்தியா? டேய், நீ யோசிச்சு பாருடா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவங்க லைஃப் என்ன ஆகும்? அவங்க அவங்க ஃப்யூச்சர் என்ன ஆகும்? நம்மளுடைய ஃபேமிலியோட கௌரவம் என்ன ஆகும்? யோசிச்சு நிறுத்து நிறுத்துச்சு. அதுக்காக நம்ம லைஃப்பை ஸ்பைல் பண்ணுமா? என் லைஃப் சுத்தமா போச்சுடா. அதனால முடியல ஜி. கஷ்டமா இருக்கு அதெல்லாம் நினைக்கும் போது. ஜி, உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கலடா. சுகா, நிஜமா தாண்டா சொல்றேன். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. டேய், எங்கடா போற? நான் போறேன். டேய் சுகா, எங்கடா போற? 1 வீக் ஆச்சு கிளாஸ்க்கு வந்துட்டு எங்க போற? நான் சாவறதுக்கு போறேன். வரியா? மயிரண்டி எதுக்கு எடுத்தாலும் வந்துருவானுங்க. உன்னை கூட்ட என்னடா? டேய், ஏன்டா அவ்வளோ கோவப்படுற? உன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டு மயிறு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போறாரு. போறப்ப ஒரு பர்சன் மேலே இடிச்சிட்டாரு. அதான் அங்கே ஜாக்சன் தான் நிற்கிறான். ஜாக்சன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. என்னடா, ஓ அத்தை பொண்ணுங்களா காப்பாத்திட்டீங்க போல இருக்கு. சாவடிச்சிருவேன். மரியாதையே போயிடு. என்னடா, இந்த வாட்டி காப்பாத்திட்டீங்க, அடுத்த வாட்டி எப்படி காப்பாத்துறீங்க? நானு டேய், நிலைமை தெரியாம பேசாத. உன்னை இதே இடத்த கொலை பண்ணிடுவேன். போயிரு மரியாதையா. ஓ, சரி, கொலை பண்ணிடுவியா? நானும் பாக்குறேன்டா. டிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை ஓங்கிட்டு போறான். அப்போ ஜின்னு வந்து கையை பிடிச்சிட்டு, ஜாக்சன், போயிடு, மரியாதையே போயிடு. நீ பண்ண விஷயத்துக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஏய், என்னடா எங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? அதான் பார்த்தேனே, உன் 4 பேரையும் அப்படியே போலீஸ் அழகா கூட்டு போனதை. அதுவும் உன் தம்பி ஜெயஹோப் ஷர்ட்டே இல்லாம போனானேடா. ஆமா, ஏன் இந்த விஷயம்லாம் நியூஸ் பேப்பர்ல வரல? நான் கூட புரட்டி புரட்டி பார்த்தேன்டா. ஆனா ஹெட்லைன்ல வரல. ஆனா நல்ல விஷயம்டா. நீங்க வந்து எங்க லைஃப சேவ் பண்ணிட்டீங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன இருக்கு தெரியுமா? சொல்லும் போதே ஓங்கி விடுறான். மூஞ்சிலே பஞ்சு. மூக்கு மறுபடியும் ஓஞ்சி போல போலன்னு ரத்தம் வருது. நீ பண்ணது பெரிய தப்பு. என்னடா, நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? நான் அந்த சிசிடிவி கேமரா எடுத்து பார்க்க சொன்னேன்னு வச்சுக்காங்க, உன்னை தூக்கி உள்ள வச்சிடுவாங்க. அதோட சேர்த்து என் ஃபேமிலியோட கௌரவம் தான் போயிடும். அதனால தான் நான் வாயை பொத்திட்டு இருக்கேன். இதோட போயிட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் அட்வைஸ் பண்ணவா? இனிமே என் கண்ணு முன்னாடி வரதை அவாய்ட் பண்ணிடு. இல்லைன்னா அவனை கொலை பண்ணி இதே இடத்த புதைச்சிடுவேன். அப்படி சொல்லி ஜிம் கை விடு ஜிம் அப்படி சொல்லிட்டு கையை தட்டி விட்டு அவர் விறுவிறுன்னு போயிடாரு. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பாய்ஸ் 3 பேரையும் காமிச்சா. டேய் டயாங், டேய் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைடா. டேய் டயாங், டேய் ப்ளீஸ் பேசாதீங்க. ஏன் டயாங் இப்படி பண்ற? சி, ஜிம்மி கையிடு. எனக்கு ப்ளீஸ் தொடர வேலை வச்சுக்காத. ஏன் டயாங் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க? நான் பிரதரா, உன் ட்வின் பிரதர். ஆமா, போதும். என் ட்வின் பிரதரா இருந்து என் லைஃப் எல்லாம் நாசம் பண்ணது போதும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? நான் வைஷுவை அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லைடா. என் லவ்வரா கூட நான் யோசிக்கலடா. அவன் என் லைஃப் பார்த்தாரா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே. எல்லாரும் தானேடா. அதுவும் அதுவும் அப்பா என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டார் எல்லாரும் முன்னாடி. போதை மருந்து கொடுத்து நானடா கொடுத்தேன். நானா கொடுத்தேன்? நீங்க தானடா காரணம். இந்த பேச்சை கேட்டு லைஃபே போச்சுடா. ஒரு செகண்ட் நான் யோசிச்சிருக்கோம். நான் நான் பண்ணாம இருந்திருக்கணும். உங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ண விடாம பண்ணியிருந்திருக்கணும். இன்னைக்கு எல்லாருடைய லைஃபும் காலிடா. இன்னைக்கு அண்ணாங்க 4 பேரும் இந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னா அதுக்கும் நம்ம தாண்டா காரணமா இருப்போம். நம்ம மட்டும் அந்த தப்பு பண்ணாம இருந்தோம்னா இன்னைக்கு அவங்க லைஃப் சேவ் ஆயிருக்கும். டே, அவங்க அவங்க பண்ணது தப்பே இல்லடா. அவங்க சேவ் பண்ணதான் போயிருப்பாங்க. எனக்கு தெரியும் என் பிரதர்ஸை பத்தி.
அத சொல்ற மாரி அவங்க 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 சிஸ்டர்ஸ்லாம் அவங்களலாம் சேவ் பண்ண தான் போயிருந்துருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அதனால தான் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. எப்படி என் விஷயத்துல நடந்துச்சோ, ஆமா நான் ஒத்துக்கிறேன். தப்பு பண்ணேன் தான். அந்த நேரத்துல என் ஃபீலிங்ஸ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல தான். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே. உன்ன பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா. அது ஏ உன் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருந்தது. என் லிட்டில் பிரதர்ன்னு சொல்லிட்டு உன் பேச்சுக்கு நாங்க எல்லாருமே மதிப்பு குடுத்தோம். ஆனா இன்னைக்கு என் லைஃப் நீ பேச்சு கேட்டல. அதனால தான்டா உன் லைஃபும் போச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ்ல ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படியே தள்ளுறாரு. ப்ளீஸ் இதுக்கு மேல என்கிட்ட பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அவரும் எழுந்துச்சு அந்த கிளாஸை விட்டு வெளியே போயிடுறாரு. இவங்க அந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறத சீத்து அப்புறம் ஆருஷி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா பேசுறது எதுவுமே கேட்கல. சீத்துக்கும் ஆருஷிக்கும் அவ்வளோ கோவம் வருது அவங்க 3 பேரையும் பார்க்கும்போது. ச்சீ இவனுங்கெல்லாம் ஒரு மாமா பசங்களா, நம்ம தங்கச்சி லைஃப் எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டானுங்களே அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் எதுவும் பேசவும் முடியல. ஏன்னா இந்த விஷயம் அப்பாக்கு அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா இது ஒரு பெரிய விஷயமாயிடும். இதுக்கு மேல பிரச்சனையை பெருசாக்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது காஹிரா வேற சொல்லியிருப்பா, ஜேகே ஹஸ்பண்ட் ஜங்குக்கை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படி சொல்லியிருப்பா. அதனாலே இவங்க எதுவுமே கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை. அப்படியே கிளாஸும் போகுது. அதை அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா லைப்ரரியில ஜெஹோ அப்படியே புக்கு மேல அவரை ஹெட்டை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்திருக்காரு. அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் கொட்டுது. ஜெஹோக் மாமா அப்படின்னு நிமிந்து பார்க்குறாரு. அங்கே ஆருஷி நிற்கிறா. எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறாரு. ஜெஹோக் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை ஆருஷி. கிளாஸில் உனக்கு கிளாஸ்க்கு போ. இல்லை மாமா உங்ககிட்ட ப்ளீஸ் உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் விருப்பம் இல்லை. ப்ளீஸ் போயிடு அப்படி சொல்லி போறாரு. அந்த பக்கமா போறாரு. அந்த பக்கம் கொஞ்சம் யாருமே இல்லை, காலியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ கிளாஸ் போற டைம்ல அதனால அந்த லைப்ரரியே கொஞ்சம் காலியா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ கையை பிடிச்சிடா. ஐயோ கையை மரியாதை விடு ஆருஷி. இல்லை மாமா நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? உன் ஃபேஸ்ல கோவம் இல்லை, உன் ஃபேஸ்ல ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி இல்லை. நீங்க வேற எதையும் ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு சென்ஸ் ஆகுது. ஏன் அப்படி? எதுவும் இல்லை கையை விடு சொன்னேன். இல்லை மாமா எனக்கு தெரிஞ்சாகணும் அங்கே என்ன நடந்துச்சு. நானும் யோசித்தேன். நாங்கள் அந்த ஜாக்சன் கூட தானே போனோம். ஆனால் ரூமில் நீங்கள் இப்படி அதுவும் ஷர்ட் இல்லாமல் எப்படி எனக்கு தெரிஞ்சாகணும். வீடுன்னு சொன்னேன். வீடுன்னு சொன்னால் விட்டுரு. இல்லை மாமா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு என்னமோ உங்கள் மேலே தப்பு இல்லாத மாதிரி. ஆமாடி என் மேலே தப்பு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட சோல்டரை பிடிச்சி அவங்க வால் மாதிரி இருக்கு அதில் அப்படியே சாட்சி நிப்பாடுறாரு. மாமா என் மேலே தப்பு இல்லடி, உன் மேலே தான் தப்பு. உன் மேலே தான் சிஸ்டர்ஸ் மேலே தான் தப்பு. அதை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. அங்கே இருக்க சிசிடிவி கேமரா இருக்கு பத்தியா, அதை எடுத்து பார்க்க சொன்னா எல்லாரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் ஆனால் இதில் ரொம்ப கௌரவம் இருக்கு. ரொம்ப கௌரவம் அசிங்கமாயிடும். அதனால நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் தெரியுமா? நான் ஏன் தெரியுமா ஷர்ட் இல்லாமல் இருந்தேன்? நீ எந்த கோலத்தில் இருந்து தெரியுமா? உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் அந்த அந்த நாய் தெருப்படுத்திய நாய் அந்த ஜாக்சனோட சுத்துவானே அவன் வலது கைன்னு சொல்லிட்டு அந்த ஷாம் அவன் ஒரு ட்ரெஸ்ஸை இந்த இடத்துல கிழிச்சு இங்கே கிழிச்சு என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? மாமா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இங்கெல்லாம் டச் பண்ணா எனக்கு அருவருப்பாக இருக்கு, இங்கே சொன்னடி இந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. தேவைப்பட ஒரு ஃபிங்கர் உங்கள் செஸ்ட் மேலே இருக்கு. மாமா ஆமாடி நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். எவ்வளோ அசிங்கப்பட்ட தெரியுமா? இதனால உன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிருக்கு. நீங்கள் ஷர்ட் எடுத்து உனக்கு போட்டு விட்டேன். நீங்கள் ஒழுங்காக அதை போட்டுட்டு வெளியே வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலமா இருக்காது. நான் உன்னைய விரும்பவே இல்லடி, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. ஆனால் என் லைஃப் இதுவும் கூடயா லைஃப் லாங்கா? அது எவ்வளோ அசிங்கப்பட்டது தெரியுமா? என் அப்பா அத்தனை பேர் முன்னாடி எவ்வளோ அசிங்கப்பட்டது தெரியுமா? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் அசிங்கப்பட்டதே இல்லடி. எல்லாமே உன்னால. சிசிடிவி கேமராவை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் விருப்பப்பட்டு தான் அவங்க கூட போன மாதிரி இருக்கும். இது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு செகண்ட் ஆகாதடி. இந்த 4 பேரையும் நாங்கள் அசிங்கப்படுத்துறதுக்கு
ஆனா நாங்க 4 பேரும் தலை குனிஞ்சிருந்தோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சுகா சுகா எவ்வளவு போராடினா தெரியுமா அந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னு ஆரம்பம். ஆனா ஜின்னு பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஜின்னும் ஷாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க 3 பேருக்கும் எங்களுக்கு பிடிக்கவே இல்லடி. இந்த மேரேஜ்ல எங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லடி. ஜீரோ போமா, எனக்கு இங்கே பெயினா இருக்கு, இங்கே வலிக்குது, இங்கே ப்ரெஸ் பண்ணலாம் இப்படிலாம் சொல்லும்போது என்னை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருந்துச்சு அந்த செகண்ட். ஆனா அந்த உன் மேல பாவப்பட்டதால இன்னைக்கு எவ்வளவு தலை குனிஞ்சு எவ்வளவு அசிங்கப்பட்டது தெரியுமா நானு. ஆமா, பேசாத பேசாத. நான் உன்னை வெறுக்கிறேன். என் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. அம்மா, தயவு செய்து போயிடு. என் முன்னாடி வர்றதெல்லாம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ ஆருஷி அவன் கையில முனங்கையில இருந்து அப்படியே பிளட் வருது. நிமிந்து பாக்குறா. ஜெரு அந்த லைப்ரரி விட்டு வெளியே போயிடுறாரு. என் கண்ணெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரெட்டிஷா மூஞ்சிலாம் அப்படியே வீங்கின மாதிரி இருக்கு. ஆமா, இவ்வளோ விஷயம் நடந்துச்சா? சாரி மாமா, என்னாலயா? வேலை நீ இவ்வளோ அசிங்கப்பட்டியா? சாரி மாமா அப்படி சொல்லிட்டு அவளுக்கு மனசே கேட்கல, லாஸ்டே போல அதே லைப்ரரியில அப்படியே உட்காந்துட்டா. இப்போ ஏய் டேய் டேயா யார் இது அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா ஷகுன் தான். அப்படியே கையை கட்டிட்டு ஷுகாவை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு நிற்கிறாளா. ஒரு சீ நீயா அப்படி சொல்லிட்டு போற. சீயா, நான் உனக்கு சீன் தெரியலனா என்னை லார்ஜுக்கு ரூமுக்கு கூட்டு போகும்போது தெரியலையா செருப்பு கழட்டி எடுப்பேன்டி. ஓ, செருப்பு கழட்டி வேற அடிப்பியா? நான் தாண்டா உன்னே அடிக்கணும். பொறுக்கி என்னமோ என்னை பிடிக்காத மாதிரி இருந்துட்டு என் ட்ரிங்க்ஸ் என்னமோ கலந்து என்னை ரூம் வச்சு கூட்டு போயிருக்க. மற்ற சிஸ்டர்ஸ் மேலாம் நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. பொறுக்கி நான் யாரு பொறுக்கி அப்படி சொல்லி ஓங்கி பலாரம் ஒன்று வைக்கிறாரு. ஏய் பொறுக்கி, எதுக்குடா என்னை அடிச்ச? பொறுக்கின்னு சொன்னா கழுத்து வச்சு இதே சாவடிச்சான். சாவடிப்படா, நீ பொறுக்கித்தனமான வேலை தானே பார்த்த. அப்போ உன்னை பொறுக்கின்னு தானே சொல்ல முடியும். நீ என்ன நல்லவனா? ரூமுக்கு கூட்டு போனீங்க. ஏய் வாய மூடி. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இல்லாத கதை கட்டுவீங்க. உன் அண்ணன் தம்பியை பத்தி எனக்கு தெரியாது. ஏய் நீ என்ன பைத்தியமா முட்டாளா? நீ யார் கூட போன? நான் யார் கூட போனேன்? ஜாக்சன் கூட போனேன். அவன் தாண்டி உனக்கு ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்தான். இந்த காதுல பூசுத்துறதெல்லாம் வச்சுக்காத சரியா? ஏய் நீ என்ன நிஜமாவே பைத்தியமாடி? நான் பைத்தியம்லாம் கிடையாதா? நான் ஒரு விஷயம் கேட்கவா? உனக்கு அவ்வளோ என் மேலே இன்ட்ரெஸ்டா இருந்தா நீ அங்கிட்ட வந்து டேரக்டா ப்ரப்போஸ். ஆஹா, ஆசைதான். நீ அப்படியே பேர் அழகி இந்த எனக்கு சுகாவுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட். சி, பேர் அழகியோ ஏதோ என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தானே என்ன ரூம் வரைக்கும் செருப்பை கழட்டி எடுப்பேன்டி. ரூம் வரைக்கும் கூட்டு போறேன்னு சொன்னா வேற என்னடா சொல்றது? பொறுக்கி பொறுக்கி. ஏய் ஷகுன், என்னடி பண்ற? சும்மா விட்டுட்டு இருக்கோம் இவனை. இங்க என்னடி பண்ற? கிளாஸ்க்கு போகாம ஷா எங்க? அவ கிளாஸ்ல இருக்கா. இங்க என்ன பண்ற? நீ என்ன பண்றாங்க? எதுக்கு அழுத்திட்டு நிக்கிற? இவங்ககிட்ட நான் இப்படிதான் பேசணும். பொறுக்கிங்க. ஏய் வாய மூடி. மாமாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியல. நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன பண்ணுவாங்க? நம்மள அடிப்பாங்க, சாகடிப்பாங்க தானே? நம்மள அசிங்க சும்மா அம்மா பேசுவாங்க தானே? ஏய் ஷகுன், சி, நீலாம் ஒரு பொண்ணு. உன்னை போய் என் தலையில கட்டி வச்சிருக்காங்க பாரு, தலை எழுத்து. நீ சரியான முட்டாள்றி. உனக்கு முன்கோவம் மட்டும்தான் வருது. யோசிக்கக்கூடிய தன்மையே இல்லைல்ல. உனக்கு மூளையே கிடையாதுல்ல. நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த இதுல நான் தான் கோவக்காரன், யோசிக்கக்கூடிய தன்மை இல்லை. ஆனா நீதாண்டி முட்டாள் முட்டாள். ஈஸ் ஈஸ் சுகாமமா சி, அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கோபம் வருது அப்படி சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல ஒரு அங்க கல்லு மாதிரி இருக்கு. அது ஓங்கி எப்படி ஒரு உதவ வச்சுட்டு போறாரு. அது நேரா போய் அங்க வந்து ஜாக்சன் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் நிற்கிறான். அவன் மேல போய் பட்டுருது. ஏய் சுகா, ஏய் போயிடு. யமுனி என்கிட்ட வந்தீங்க இருக்கிற ஆதத்தை கொலை பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கத்திட்டே போறாரு. ஏய் இவனுக்கு என்னடா ஆச்சு தெரியலையே. அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்கல்ல. ஆமா, அன்னைக்கு வந்து 1 வீக்கா இவங்கெல்லாம் வரலடா காலேஜ்க்கு. இந்த கேர்ள்ஸும் வரல, இவங்களும் வரல. அவன் பாரு ஜாக்சன், அவனும் வரல. இன்னைக்குதான் எல்லாம் வந்திருக்காங்க. நல்ல வேலைடா மச்சான், நம்ம 2 பேரும் போல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே போறாங்க. இப்போ வைஷு அப்படின்னு சொல்லி நிமிந்து பாக்குறா. பார்த்தா டயம் எந்திரிச்சு போலான்னு சொல்லி போறா. வைஷு, எங்க என்ன பண்ணிட்டு இருந்த? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க போற? நில்லு வைஷு அப்படி சொல்லி கையை பிடிக்கிறாரு.
கையை விடு மாமா. வைஷு, கையை விடு மாமா அப்படி சொல்லி அந்த கையை அப்படியே தட்டி விட்டுறா. வைஷு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி. என்ன பேசணும்? ஆனா எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் விருப்பம் இல்லை மாமா. வைஷு, வைஷு, சாரி வைஷு அப்படின்னு சொல்றான். டைம் வந்து சொல்றாரு. வைஷு அப்படியே நின்றுறா அதே இடத்துல. வைஷு, நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணடி. அது அது வந்து எனக்கு தெரியும் மாமா. ஜானு எல்லாமே சொன்னான். நான் தான் போதை மருந்து எடுத்ததுனால அதனால எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை மாமா. ஆனா ஜானு காயிராவும் எல்லாம் சொன்னாங்க என்கிட்ட. வைஷு, 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 நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணடி மாமா. நான் தான் மாமா தெரிஞ்சு எதுவும் பண்ணல. ஆனா நீ அப்படி சொல்லி அப்படியே திரும்புறா. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனா உனக்கு எல்லாமே தெரியும். நீ ட்ரக்ஸ் எடுக்கல மாமா. இல்லடி, இல்லடி, அது அது அவனுங்க சொன்னான். ஜிமின் சொன்னான். அப்புறம் உன் தம்பி ஜம்புக், உன் தம்பி ஜம்புக்காக தானே எங்களை இப்படி பண்ண. நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. மாமா சொல்லவே வாயிலாம் கூசு. எப்படி மாமா? மாமா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? நீ லவ் பண்றியா? என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல இல்ல வைஷு. அப்புறம் எப்பமா என்ன நீ தொட்ட? அசிங்கமா இல்லை உனக்கு? வைஷு, ரொம்ப அசிங்கமா இருக்கு. என் மாமான்னு கூப்பிட்டதே அசிங்கமா இருக்கு. எங்க லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க வேற எதுனா விஷயத்துல கூட நீங்க ரிவெஞ்ச் எடுத்துருக்கலாம். ஆனா எவ்வளவு கேவலமா என் தங்கச்சி பாவம், அவ நைட்ல பெயிண்ட் எப்படி அழுதா தெரியுமா? என்னால பார்க்க முடியல அவளை அப்படி. ஒரு தம்பி இருகம்மா. ஷீ, என் கண்ணும் படிலாம் வந்துடாதீங்க தயவு செய்து அப்படியே சொல்லிட்டு வைஷு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறா. பக்கத்துல ஒரு ட்ரே மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே அப்படியே உட்காந்துடுறாரு. ஒரு கண்ணு வந்து அவ்வளோ டியர்ஸ் கொட்டுது. அப்படியே தொடச்சிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் எங்க லைஃப் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறாரு. இதோட இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சராங்க.